ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க நிலாவை பார்க்கறதுக்காக நிலாவோட அம்மா வராங்க. அன்னைக்கு சண்டேங்கிறதுனால எல்லாரும் வீட்டில் இருக்காங்க. அப்பந்தான் நிலா வந்துட்டு பல்லவன் கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் பல்லவா, இன்னைக்கு எங்கேயாவது வெளியே போவோமா? அன்னைக்கு பீச்சுக்கு போனோம்ல, இன்னைக்கு வேற எங்கேயாவது நம்ம வெளியே போகலாமா? நம்மன்னா எல்லாரும் இல்லை, நீ நான் சேரன் அண்ணா பாண்டியன், அவ்வளவுதான், மற்ற யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், ஏன் அண்ணி, சோழ அண்ணன் கூட நீங்கள் எதுவும் சண்டையா? இப்போ அவர் கூட நீங்கள் சரியாக பேசுறது கிடையாது, நானும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். அவர் வந்தாலே உங்கள் முகமே மாறி போயிடுது. சேரன் அண்ணாவும் அப்படிதான். நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அண்ணன் எங்கேயாவது கிச்சனுக்குள்ளே போயிடுது, இல்லைன்னா வெளியே போயிடுறாங்க. அண்ணி, உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், சேச்சே அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, நம்ம வெளியே போகலாமான்னு கேட்டேன், அவ்வளவுதான்டா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் பார்த்தா கார் சத்தம் கேட்குது. அண்ணி, ஏதோ கார் சத்தம் கேட்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லவும், ஆமாண்டா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் பல்லவனும் எந்திரிச்சு வெளியே வராங்க. வெளியே வந்து பார்த்தா இங்க நிலாவோட அப்பா காரு. அந்த கார்ல நிலா அம்மா மட்டும்தான் வந்திருக்காங்க. அம்மாவை பார்த்ததுமே நிலா வேகமா ஓடி வராங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராங்க. நிலாவை பார்த்ததும் தேனு நிலாவை கட்டி பிடிச்சி, என்ன நிலா, நான் பேசாம இருந்தா அதுக்காக நீயும் அப்படியே இருந்துருவியா? ஏதோ சின்ன பிரச்சனை நடந்துருச்சு, நாங்க ஏதோ முட்டாள்தனம் பண்ணிட்டோம், அதுக்காக எங்களை பார்க்காம இருந்துருவியாடி? உன்னை நான் அவ்வளவு ஆசையா வளர்த்தேன், எனக்கு நீ ஒரே பொண்ணுடி, என்னதான் இருந்தாலும் தாசு ஆம்பளை பிள்ளை, அதனால நான் உன்னை எப்படி பாசமா வளர்த்தேன் தெரியுமா? ஏன் நிலா, ஏன் நீ புரிஞ்சுக்கிடவே மாட்டியா? அப்பா கிட்ட பேசாம இருக்க, தாசு கிட்ட, ஏன் மதி கிட்ட கூட பேசாம இருக்க, அதெல்லாம் விடு, இந்த அம்மா கிட்டையுமா நீ பேசாம இருப்ப? உன்கிட்ட பேசி எவ்வளவு நாள் ஆச்சு தெரியுமா? நான் தினமும் உன்னை எப்போ பார்ப்போம்னு சொல்லி உன் ஃபோட்டோவை பார்த்து பைத்தியக்காரி மாதிரி தனியாக பேசிக்கிட்டு இருக்கேன். இனிமேலும் என்னால் உன்னை பார்க்காம இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நான் மட்டும் புறப்பட்டு வந்துட்டேன். உங்கள் அப்பா கிட்ட என்னோட ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக சென்னை போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். மற்றபடி நான் இங்கே வாரேன்னு அவருக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நிலா கிட்ட தேனு சொல்லவும், எம்மா எனக்கு புரியுதுமா, ஆனால் இருந்தாலும் நீங்கள் அப்படி பண்ணியிருக்க கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், தப்பு தாண்டி, தப்பு தான், உன் காலில் விழுந்து வேணா நான் மன்னிப்பு கேட்கவா அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்கவும், சரி வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கூப்பிடவும், இங்க பல்லவனும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. எம்மா உட்காருங்கம்மா, நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இங்க தேனு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. எல்லா பக்கமும் சுத்தி முத்தி பார்க்குறாங்க. பார்த்துட்டு, இந்த வீட்லையா நிலா இருக்கா? ஏண்டி நிலா, எப்படிடி இந்த வீட்டில் வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தேனு மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நிலா வந்துட்டு காஃபி எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. சரி நிலா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இழைச்சி போயிட்ட, எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், அப்பந்தான் பார்த்தா சைக்கிளில் நடேசன் வாராரு. நடேசன் வந்துட்டு, என்ன நம்ம வீட்டு வாசல்ல கார் நிக்குது, யாரோ வந்திருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வீட்டுக்குள்ள வாராரு. வந்து பார்த்தா நிலாவோட அம்மா உட்கார்ந்துருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நடேசன் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாரு. அப்பந்தான் நிலா வந்துட்டு, அங்கிள் என்னோட அம்மா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், அப்படியாம்மா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் நிலா அம்மா கிட்ட கேட்குறாரு. நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேனும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தேனுக்கு நடேசனை யாருன்னு தெரியல, சோழனோட அப்பா அப்படின்னு மட்டும்தான் தெரியுது. ஆனா நடேசனுக்கு பார்த்தா தேனை நல்லாவே தெரியுது. அதாவது பல்லவன் அம்மாவோட அக்கா தான் தேனு. ஏற்கனவே பல்லவனோட அம்மா அவங்க அக்கா கூட இருக்கிற மாதிரி
ஒரு போட்டோவை நடேசன் கிட்ட காமிச்சிருப்பாங்க. அந்த போட்டோல தான் தேனை நடேசன் ஏற்கனவே பார்த்துருக்காரு. அதனால தான் இப்ப மறுபடியும் நிலா அம்மாவை பார்த்ததுமே நடேசனுக்கு பயங்கரமா அதிர்ச்சியா இருக்கு. இவங்க பல்லவன் அம்மாவோட அக்கா ஆச்சே, பல்லவனுக்கு பெரியம்மாலா அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இவங்க தான் நிலாவோட அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அவர் பாட்டுக்கு உட்கார்ந்துறாரு. எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அப்பந்தான் பார்த்தா சேரனும் வாராரு. சேரனும் காரை பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள சேரன் வேகமா வாராரு. உள்ள பார்த்தா நிலாவோட அம்மா உட்காந்துருக்கவும் வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சேரனை பார்த்து தேன் கேட்குறாங்க. நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க இங்க வந்தது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் புரியுதுப்பா, நீங்க என்ன சொல்ல வாரீங்கன்னு புரியுது. நாங்க பண்ணது தப்பு தான். அதுக்காக எங்களால நிலாவை பார்க்காம இருக்க முடியுமா? ஏதோ அறிவு கெட்ட போய் முட்டாள்தனமா அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டோம். என்னால நிலாவை பார்க்காமலாம் இருக்க முடியாது. அவ வேணா அப்படி இருக்கலாம், ஆனா என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. அதான் அவர்கிட்ட போய் சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு சொல்லி சென்னைக்கு நிலாவை பார்க்கறதுக்காக வந்தேன். நான் மட்டும்தான் வந்தேன். என் கூட தாசோ மதியோ அவரோ யாரும் வரல. எனக்கு நிலாவை பார்க்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும் எது எப்படியோம்மா, சரி நடந்ததெல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம். நீங்க நிலாவை பார்க்க வந்ததே நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அடுத்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருங்கம்மா, நான் போய் சாப்பாடு ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வேகமா உள்ள போய் பிரியாணி எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. எம்மா உட்காருங்கம்மா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்லவும் தேனும் பார்த்தா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரியாணி நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. எம்மா அப்பா நல்லா இருக்காரா? அண்ணன் நல்லா இருக்காங்களா? அண்ணி கயல் பாப்பா எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் எல்லாரும் நல்லா இருக்காங்க நிலா, நீ ஒரு தடவை வீட்டுக்கு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு தேனு கூப்பிடவும் இங்க நிலாவை பார்த்தா தேனை ஒரு மாதிரியா பாக்குறாங்க. புரியுது, எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இவன் நம்மளை வீட்டுக்கு கூப்பிடுறா அப்படின்னு நீ நினைக்கலாம். அதுக்காக அப்படியே இருந்துட முடியுமாடி? நாங்க அந்த தப்பை மறுபடியும் எல்லாம் பண்ண மாட்டோம். நீயும் மாப்பிள்ளையும் மறுபடியும் நம்ம வீட்டுக்கு வாங்க, நாங்க எந்த தப்பும் பண்ண மாட்டோம். நீ வா, வந்து தங்கு இரு போ, அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வா, நான் எதுவும் சொல்ல மாட்டேன். நீ அங்கதான் இருக்கணும் அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன். உன்னைய அங்கேயே இருக்க வைக்கணும், எனக்கு மாப்பிள்ளையே பிடிக்காது அப்படியெல்லாம் கிடையாது. ஆமா அது சரி, எங்க வந்ததுல இருந்து மாப்பிள்ளைய ஆளையே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேனு கேட்கவும் அவராம்மா அவர் ஒரு டிராவல்ஸ் விஷயமா வெளியே போயிருக்காரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, மதியம் ஆயிடுச்சுல உப்பன் சாப்பிட வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் சரி நிலா அப்படின்னு சொல்லிட்டு தேன் நிலா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பந்தான் சோழனும் பாண்டியனும் ஒன்னாவே வாராங்க. காரை பார்த்துட்டு சோழனுக்கு அதிர்ச்சி ஆகுது. என்ன நிலா அப்பாவோட கார் மாதிரி இருக்கு, நிலா அப்பா மறுபடியும் இங்க வந்திருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வேகமா பதறி அடிச்சு வீட்டுக்குள்ள வாராரு. வந்து பார்த்தா தேன் உட்கார்ந்துருக்காங்க. மாப்பிள வாங்க மாப்பிள, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தேன் கேட்கவும் என்னடா அதிசயமா இருக்கு, மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாங்க, மனசு மாறிட்டாங்களோ? சேச்சே அப்படியெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாரு. நல்லா இருக்கேன் மாப்பிள அப்படின்னு சொல்லிட்டு தேனு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவன் மட்டும் அன்னைக்கு ஃப்ராட் தனம் பண்ணாம இருந்திருந்தா இவனை நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேமா. நீங்க இவனை இப்படி மாப்பிளன்னு கூப்பிடுற அவசியமும் வந்திருக்காது. இவன் அன்னைக்கு பிராடுத்தனம் பண்ணதுனால தான் இவனை நான் கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இவன் முழுக்க முழுக்க ஃப்ராடுமா. இவனை பத்தி முழுசா தெரியாம உங்க மேலையும் அப்பா மேலையும் நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவை பார்த்தா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு தேனு மேல ரொம்ப பாசமா பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி நிலா, நான் கிளம்புறேன், நேரம் ஆச்சு, அப்புறம் அப்பா எனக்கு ஃபோன் பண்ணிடுவாரு,
எங்க இருக்க என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிக்க ஆரம்பிச்சிருவாரு. நான் என்னோட ஃப்ரெண்டை பார்க்குறேன்னு சொல்லிட்டு தான் வந்தேன். இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் வீட்டுக்கு போய் ஆகணும். நான் இப்போ கிளம்புனா தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், ஏம்மா இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் இங்கே இருமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும், இல்லை நிலா, நான் இன்னொரு நாள் வாரேன், நீ எனக்கு ஃபோன் பண்ணு, நான் ஃபோன் பண்ணாலும் அட்டன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், ஏம்மா நான் இனிமே தினமும் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்க நடேசனை பார்த்தா அந்த அதிர்ச்சியில இருந்து இன்னும் மீண்டு வெளியே வரவே இல்லை. அவர் பாட்டுக்கு வெளியே அப்படியே உட்கார்ந்துருக்காரு. இங்க தேனு கிளம்பிட்டு போகும்போது, அண்ணே நான் போயிட்டு வாரேனே அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லவும், சரிம்மா அப்படின்னு நடேசன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா நடேசனை பார்த்தா நிலாவோட அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இத நிலா கவனிச்சிடுறாங்க. என்ன அம்மாவை இவரு இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஒருவேளை நம்ம அம்மாவை இவருக்கு முன்னாடியே தெரியுமோ, தெரிஞ்சதுனால தான் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு நிலா நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்க நடேசனை பார்த்தா இதை பத்தி நிலா கிட்ட சொல்லுவோமா வேணாமா, சொன்னா எதுவும் பிரச்சனை வருமோ, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் மனசுக்குள்ள பதறிக்கிட்டு இருக்காரு.